ஏவிஎம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன், பாலசுப்பிரமணியம், அவருடைய மகன் குகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை. ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா, ஏவிஎம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறக்கிற பொழுது நம்முடைய உலகமும் சேர்ந்தே இறக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த பொழுது சென்னை 26 எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது. அவரது புகழ் வாழ்க, அவரது நினைவுகள் வீடு வாழ்க. அவர் விட்டு சென்ற நாகரிகம், பண்பாடு கலை உலகில் நீடு நிலவுக.